இது அப்படியே மார்க்கம் இல்லை என்றால் கொஞ்சம் நிதானமாக சுபகு தொழாமல் தூங்குகின்ற பெற்றோர்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். பாங்கு சொல்லுகின்ற நேரம் wuduவெடுக்க தயாரில்லாத பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தொழுகையுடைய நேரம் வந்தால் வீட்டிலே முசல்லாவை விரிக்காத அந்த வீட்டை பற்றி சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளையும் சுபகில்லாமல் தூங்குகிறது. அந்த பிள்ளைக்கு இது சுபகு தொழுகிற நேரம் இல்லை என்ற அறிவை கொடுத்தது யார்? அந்த தாயும் அந்த தந்தையும் அல்லவா? பாங்கு சொல்லுகின்ற நேரம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கிற நேரம் தொழுகையை புறக்கணிக்கின்ற பெற்றோராக இருந்தால், நீங்கள் புறக்கணித்து விட்டு போனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நீங்கள் தொழுகையை புறக்கணிக்கிறீர்களா? உங்களை பார்த்து அந்த பிள்ளை தொழுகையை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையின் வாழ்க்கையை நாசப்படுத்துவது யார்? மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டிய வீட்டிலே டிவியை திறந்து வைத்துக் கொண்டு சினிமா காட்சிகளை பார்க்கிறோம் என்றால், நாடகத்தை பார்க்கிறோம் என்றால், அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற மெசேஜ் என்ன? அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற தகவல் என்ன? சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளை பார்த்து பாரு, நீ குர்ஆன மூடக்கூடாது என்று சொல்லி அவர்களை குர்ஆன கையில கொடுத்துட்டு நம்ம டிவிக்கு முன்னால் அமர்ந்திருப்போம். அந்த புள்ள குர்ஆன் ஓதும்ன்றீங்களா நீங்க? என்ன மாஷா அல்லாஹ், நம்ம நாடகம் பார்த்தாலும் படம் பார்த்தாலும் நம்மட புள்ள குர்ஆன் ஓதும் நினைக்கிறோம். உங்களுடைய அச்சம் இருக்கும் வரையிலே, உங்களுடைய பயம் இருக்கும் வரையிலே அந்த பிள்ளை குர்ஆனை திறந்து கண்ணை வைத்துக் கொண்டிருந்தாலும் உள்ளம் முழுக்க நீங்கள் பார்க்கின்ற நாடகத்திலும் சினிமாவிலே தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு விளக்கம் வருகிற காலத்திலே என்னுடைய தாய் நாடகம் அல்லவா பார்த்தால், என்னுடைய தந்தை நாடகம் அல்லவா பார்த்தார், நானும் அதையே பார்க்க வேண்டும் என்ற நிலையில் அந்த பிள்ளைக்கு இந்த சீரழிவை அனந்தரமாக கொடுப்பவர்கள் யார்? இந்த பெற்றோர்கள் அல்லவா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.